வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தரையில் வாழும் மீன்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிருஷ்ணன் கார் வரையிலும் வந்தான். காரை ஸ்டார்ட் செய்து கொண்டே சொன்னேன், அறையில் சும்மா உட்கார்ந்திருப்பது போராக இருக்கு என்கிறாயே, என்னுடன் வாயேன். சும்மா எங்கேயாவது சுற்றிவிட்டு மறுபடியும் இறக்கிவிட்டு போகிறேன். எதுக்கு? வழியில் யாராவது தென்பட்டால் மறுபடியும் என்னை காரில் இருந்து தள்ளி விடுவதற்காகவா? என்ன பேசுகிறாய்? புரியாமல் பார்த்தேன். அன்று மதுவின் உறவினர் வீட்டில் இருந்து வரும்போது யாரோ மாமி உன்னை பார்த்து விட்டாள் என்று என்னுடன் பேசி கொண்டிருந்தவள் பாதியிலேயே நிறுத்தி என் கையை உதறி தள்ளிவிட்டு போகவில்லையா? அந்த நிமிடத்தை நீ மறந்து போனாலும் என்னால் மறந்து போக முடியாது. என்னால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. நீ ரொம்ப கெட்டவன். சின்ன விஷயத்திற்கு இப்படி குதர்க்கமாக யோசிப்பாய் என்று நினைக்கவில்லை. காரை ஸ்டார்ட் செய்தேன். கெட்டவனா? இல்லவே இல்லை. விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய இங்கிதம் இருப்பவன். சூறாவளி காற்றாக வந்து என்னை சூழ்ந்து கொண்டாய். என் விவேகம் காற்றில் பறந்து விட்டது. இப்போ பரவாயில்லை. காற்றின் வேகம் குறைந்து விட்டது. நான் நானாகிவிட்டேன். என்ன? ஆர்வத்துடன் அவன் பக்கம் திரும்பினேன். ஒன்றுமில்லை, நேரமாகிவிட்டது. செல்ல மகள் இன்னும் காணவில்லையே என்று உங்க அம்மா கவலைப்பட போகிறாள். நாளைக்கு கட்டாயம் வருகிறேன். நான் காத்திருப்பேன். கார் கதவை சாத்திக்கொண்டே சொன்னான். வேண்டுமென்றே மெதுவாக டிரைவ் செய்து கொண்டிருந்தேன். கிருஷ்ணனிடம் என்ன மகிமை இருக்கோ தெரியவில்லை. அவனிடம் எத்தனை நேரம் பேசி கொண்டிருந்தாலும் நேரம் போவதே தெரியாது. அவனிடமிருந்து விடை பெற்று வரும்போது திடீரென்று பாதையில் எழுந்து வந்து விட்டாற் போல் இருக்கும். மறுபடியும் அவனை பார்க்கும் வரையில் மனம் ஒரு நிலையில் இருக்காது. சூறாவளி காற்றாக என்னை வந்து சூழ்ந்து கொண்டாய். என் விவேகம் காற்றில் பறந்து விட்டது. இப்போ பரவாயில்லை. காற்றின் வேகம் குறைந்து விட்டது. நான் நானாகிவிட்டேன். கிருஷ்ணன் சொன்னது காதில் எதிரொலித்தது. அப்படியென்றால் அவன் மனதில் எனக்கு என்று தனி இடம் இருக்கிறதா? இதற்கு முன்னால் நானும் அவனும் தஞ்சாவூரில் சேர்ந்து சுற்றியது, ராஜியின் திருமணத்திற்கு முன்னால் தோட்டத்தில் நடந்த எங்கள் சந்திப்பு எல்லாம் காட்சிகளாக கண்முன்னே தோன்றின. பின்ன அவன் ஏன் கம்பீரம் என்ற கோட்டைக்குள் புகுந்து கொண்டு என்னை உள்ளே எட்டி பார்க்கவும் அனுமதிக்க மறுக்கிறான்? அதற்கு காரணம் அவனுடைய விவேகம்தானா? இல்லை, அம்மா எங்களுக்கு நடுவில் தடுப்பு சுவராக இருக்கிறாள் என்கிற பயமா? யோசித்து கொண்டே எவ்வளவு நிதானமாக டிரைவ் செய்தாலும் வீடு வந்து விட்டது. வாசல் கேட் அருகில் வந்து நின்ற பிறகுதான் கிளம்பும் முன் அம்மா சாரதியை அழைத்து வர சொல்லி எச்சரித்தது நினைவுக்கு வந்தது. ஒரு கால் சாரதி வந்திருப்பானோ? அவன்தான் ராஜியை பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறானே. அவன் வரவில்லை என்றால் மறுபடியும் கிளம்புவோம் என்ற எண்ணத்துடன் காரை வெளியிலேயே நிறுத்திவிட்டு சிறிய கேட் வழியாக உள்ளே போனேன். ஓட்டமும் நடையுமாக உள்ளே வந்து வராண்டா படிகளில் ஏறிக்கொண்டிருந்தவள் சட்டென்று நின்று விட்டேன். உள்ளே இருந்த அம்மாவின் குரல் கூச்சல் போடுவது போல் கேட்டுக்கொண்டிருந்தது. சாதாரணமாகவே உரத்த குரலில் பேசுவதை விரும்பாத அம்மா இப்படி பண்பை நாகரீகத்தை மறந்து போய் கத்துகிறாள் என்றால் நடக்கக்கூடாதது ஏதோ நடந்திருக்க வேண்டும். அதுவும் சுய நினைவை இழந்து போகும் அளவுக்கு கோபத்தை ஆவேசத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இருக்க வேண்டும். அப்படி என்னதான் நடந்திருக்கும்? வராண்டா தூணுக்கு பக்கத்தில் மறைவாக நின்றபடி அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா அப்பா மீது எரிந்து விழுந்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? நடந்ததற்கு புத்தி புகட்டுவதை விட்டுவிட்டு இந்த நாதியற்றவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே. கிருஷ்ணவேணி, ஏற்கனவே 2 முறை சொல்லிவிட்டேன். ராஜேஸ்வரி நாதியற்றவள் இல்லை. நாக்கில் நரம்பு இல்லாதது போல் பேசாதே. அந்த கடிதத்தை எழுதியது யாரோ அவனையே கேளு. நம்முடைய மகளை பண்ணிக்கொள்வதாக சொல்லிவிட்டு நமக்கு பின்னால் இவ்வளவு நாடகமாட வேண்டிய தேவை என்னவென்று கேளு. நம்பிக்கை துரோகம் செய்தவனை உலுக்கி எடு. வேண்டுமென்றால் நானும் கூட வருகிறேன். இந்த உரையாடலை கேட்டதும் எனக்கு உயிரே போய்விட்டது போல் இருந்தது. அம்மா அதே வேகத்தில் பதில் சொன்னாள். யாரை என்ன கேட்கணுமோ, யாருக்கு எப்படி புத்தி சொல்லணுமோ எனக்கு தெரியும். உங்களுடைய அறிவுரைகள் எனக்கு தேவையில்லை. ராஜையின் உடல் மீது உன் கைப்பட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருக்காமல் என்ன செய்ய முடியும் உங்களால்? பெற்ற மகளின் எதிர்காலத்திற்கு உலை வைக்க தயாராகிவிட்ட இந்த சதிகாரியை இன்னும் வீட்டில் வைத்து கொள்ளணும் என்று சொல்றீங்களே. நீங்களும் ஒரு தந்தைதானா? இது என்னுடைய வீடு, என் இஷ்டம். நீங்க எல்லை மீறி பேசினால், தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டால்
வேலைக்காரர்கள் முன்னால் அவமானப்படும்படி ஆகிவிடும். ஜாக்கிரதை. நமக்கு பின்னால் இவ்வளவு நாடகம் ஆடுவாளா? எவ்வளவு நெஞ்சழுத்தம்! இந்தாடி உன்னைத்தான். இந்த நிமிடமே இந்த இடத்தை வெளியே போய்விடு. அம்மா ராஜியின் கையை பிடித்து தர தரவென்று இழுத்து வந்து வெளியே தள்ளினாள். ஏற்கனவே அங்கே வந்துவிட்ட அப்பா ராஜியின் இரண்டாவது கையை பற்றி உள்ளே இழுத்தார். ஆவேசத்தில் கோபத்தில் ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் உக்ரமூர்த்திகளாக நின்றிருந்த அந்த இருவருக்கும் நடுவில் ராஜி மிரண்டுவிட்ட மான் குட்டியைப் போல் நின்றிருந்தாள். எந்த நிமிடமும் வெளியேறுவதற்கு தயாராக இருப்பது போல் தழும்பிக் கொண்டிருந்த அவளுடைய விழிகளை பார்த்ததும் எனக்கு துக்கம் பொங்கி வந்தது. இனியும் தாங்க முடியாமல் சட்டென்று உள்ளே போனேன். என்னை பார்த்ததும் அம்மாவின் கோபம் என் மீது திரும்பியது. கையில் இருந்த கடிதத்தை என் முகத்தில் வீசிவிட்டு, பாவி மகளே, வழியில் போய்க் கொண்டிருந்த சனியை வலுவில் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாய். அதை படித்துப் பாரு, உனக்கே புரியும். இதற்கெல்லாம் காரணம் நீதான். உன்னை போன்ற துப்பு கெட்டவளை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. உன்னை முட்டாளாக்கி உன் அதிர்ஷ்டத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கிறாள். என்ன பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. நிலைமையை எப்படி சமாளிப்பது என்று யோசித்து கொண்டே போலி வியப்பை காட்டியபடி கடிதத்தை படிக்கத் தொடங்கினேன். அங்கேயே இருந்த திருநாக மாமி 2:08 என் அருகில் வந்தாள். தாழ்ந்த குரலில், இன்னைக்கு நாம் எல்லோரும் கண் முழிச்ச வேளை, நல்ல வேளை. இந்த கடிதம் என் கண்ணில் பட்டுவிட்டது, இல்லாவிட்டால் என்று சொல்லிக்கொண்டே கண்களை சுழற்றினாள். நான் செய்த தவறு எனக்கு புரிந்துவிட்டது. இதெல்லாம் மாமியின் கைங்கரியம் தானா? கிருஷ்ணனிடம் கிளம்பும் அவசரத்தில் கூட வருவேன் என்று ராஜி பிடிவாதம் பிடிக்கப் போகிறாளே என்ற பயத்தில் சாரதி ராஜிக்கு எழுதிய கடிதத்தை பீரோவில் வைக்க மறந்துவிட்டேன். கெட்டது குடி என்று நினைத்தபடி மாமியின் பக்கம் பார்த்தேன். ஏற்கனவே லட்சணம் குறைவாக இருந்த அந்த முகத்தில் ராஜியை பழிவாங்கிவிட்ட திருப்தி பிசாசாக ஆனந்த தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. எவ்வளவு கொடுமை மம்மி! எனக்கு பின்னால் இவ்வளவு நாடகம் நடப்பது எனக்கு தெரியவே தெரியாது என்றேன் முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டே. எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் என் பக்கம் பார்த்து கொண்டிருந்த ராஜி இந்த பேச்சை கேட்டதும் திகைத்து போய்விட்டாள். அப்பாவும் வாய் அடைத்து போனவர் போல் பார்த்து கொண்டிருந்தார். நான் கடிதத்தை மம்மியிடம் கொடுத்துவிட்டு ராஜியை நோக்கி போனேன். அவளுக்கு எதிரே நின்று கொண்டு தீவிரமான குரலில், இத்தனை நாளும் பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்திருக்கிறேன். நீ இதுபோல் நம்பிக்கை துரோகம் செய்வாய் என்று கனவிலும் நினைக்கவில்லை. எவ்வளவு துணிச்சல் உனக்கு என்று அதட்டினேன். ராஜி பைத்தியம் போல் மிரள மிரள வெடித்தாள். இதெல்லாம் வெறும் நடிப்பு என்று உணர்த்துவது போல் உதட்டை பிதுக்கி ஒரு கண்ணை மூடி திறந்தேன். அவள் குழப்பத்துடன் பார்த்தாள். ஆள்காட்டி விரலை உயர்த்தி மிரட்டுவது போல் சொன்னேன், மம்மி நல்லவள் என்பதால் இன்று உன் உயிர் பிழைத்து விட்டது. இதே வேறு ஒருவர் வீட்டில் நடந்தால் இந்த நேரம் உன்னை... என் வார்த்தைகள் இன்னும் முடியக்கூட இல்லை. இடி விழுந்தது போல் அப்பா கர்ஜித்தார். மீனா! வியப்புடன் திரும்பி பார்த்தேன். எனக்கு நினைவு தெரிந்தது முதல் எப்போதும் பார்த்திராத அளவுக்கு அப்பாவின் முகம் ஆவேசமாக இருந்தது. நீ நீ ஆவேசத்தில் வார்த்தைகள் வெளியே வராமல் தடுமாறின. அதே சமயத்தில் வாசலில் கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. அம்மா திருநாக மாமியின் பக்கம் பார்த்தாள். அந்த பார்வையை புரிந்து கொண்டவள் போல் மாமி வேகமாக வெளியே சென்றாள். அதே வேகத்தில் திரும்பி வந்து, மாப்பிள்ளை சார் வந்திருக்கிறார் என்றாள். அம்மாவின் முகம் கருத்தது. அது ஒரு வினாடிதான். அடுத்த நிமிடம் பழையபடியாகிவிட்டாள். என் பக்கம் திரும்பி, மீனா உள்ளே போ என்றாள். பிறகு ராஜியின் பக்கம் திரும்பி, நீயும் உள்ளே போ என்று உருமினாள். அம்மாவின் வாயில் இருந்து அந்த வார்த்தைகள் வந்ததுதான் தாமதம். திருநாக மாமி ராஜியின் கையை பற்றி இழுத்து கொண்டு போனாள். சாரதி வந்தான் என்ற செய்தியை கேட்டதுமே துவண்டு விட்ட ராஜி திருநாக மாமியை எதிர்க்கவில்லை. அம்மா வெளியில் சென்று, வாங்க வாங்க, இன்னும் நீங்க வரலையேன்னு இப்பொழுதுதான் பேசிக்கொண்டிருந்தோம் என்று வரவேற்றாள். அந்த குரலில் தென்பட்ட சகஜ தன்மைக்கு வியப்படைந்து விட்டேன். உள்ளே போகும் முன் என்னையும் அறியாமல் அம்மாவின் பக்கம் பார்த்தேன். அம்மாவின் பார்வைக்கு மட்டும் சக்தி இருந்திருந்தால் அந்த நிமிடமே எரிந்து சாம்பலாகி இருப்பேன். உள்ளே வந்த எனக்கு ராஜி கண்ணில் படவே இல்லை. மாமியிடம் கேட்டேன். தோ அங்கே இருக்கிறாள் என்று தன்னுடைய அறையை காட்டிவிட்டு வேறு ஏதோ வேலையாக போய்விட்டாள். ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருந்த மாமியின் அறைக்குள் மெதுவாக நுழைந்தேன். அறையின் நடுவில் ராஜி தரை நோக்கிய பார்வையுடன் சலனமற்ற பதுமையாக நின்றிருந்தாள். அந்த நிலையில் அவளை பார்க்கும்போது என் இதயம் கலங்கிவிட்டது. அருகில் சென்று கையை பற்றிய போது உதறிவிட்டாள்.
என் மீது கோபமா? நயமான குரலில் கேட்டேன். உன் மீது இல்லை, என் மீதே எனக்கு கோபமாக இருக்கு. இங்கே வந்ததே பெரிய தவறு. வந்தாலும் இந்த நாடகத்தில் மாட்டிக்கொண்டது அதைவிட பெரிய தவறு. நாடகமா? இல்லாவிட்டால் என்ன? சாரதியை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஏன் மாமையிடம் நேராக சொல்ல மாட்டேன் என்கிறாய்? நடுவில் என்னை மாட்ட வைப்பானேன்? சின்ன பொய் சொன்னாலே அண்ணன் எங்களை கொன்று விடுவான். வேடிக்கைக்காக பொய் சொல்லணும் என்றால் கூட எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். நீயானால் வாய்க்கு வந்தபடி பொய் சொல்கிறாய். அது எப்படி என்றுதான் எனக்கு புரியவில்லை. எனக்கு மட்டும் நரகத்தில் இருப்பது போல இருக்கு. ஒரு நல்ல காரியத்திற்காக பொய் சொன்னால் அதில் தவறு இல்லை. நல்ல காரியமா? அடிவாரம் சரியாக இல்லாத கட்டிடம் போல் பொய் சொல்வதால் ஏற்படும் நன்மை நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. எந்த நிமிடமும் இடிந்து போய்விடும். ரொம்ப நன்றாக பேசுகிறாயே. வலிந்து சிரிப்பை உதிர்த்தேன். என் மனதில் இருக்கும் வேதனை உனக்கு புரியாது. இதெல்லாம் அண்ணாவுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? நீ பொய் சொன்னது தெரிந்தால் மாமாவும் மாமியும் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டார்களோ என்னவோ. ஆனால் எங்க அண்ணன் அப்படி இல்லை. இந்த பொய்களுக்கும் நாடகத்திற்கும் இத்துடன் முற்றுப்புள்ளி வைத்துவிடு. மாமாவிடம் கேட்டுக்கொண்டு இன்று இரவோ நாளை காலையோ ஊருக்கு போய்விடுகிறேன். ராஜி, இனி உன் பேச்சை கேட்கப் போவதில்லை. நீ என்ன நினைத்து கொண்டாலும் சரி. அதற்குள் திருநாக மாமி உள்ளே எட்டி பார்த்துவிட்டு, அம்மா உங்களை சாப்பிட வர சொன்னாங்க, உங்களை மட்டும்தான் கூப்பிட்டாங்க என்றாள். பின்னால் திரும்பி பார்த்தேன். எனக்கு பசி இல்லை, சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிடுங்கள் என்றேன் எரிச்சலுடன். மாமி போய்விட்டாள். அங்கேயே இருந்த கட்டில் மீது அமர்ந்து கொண்டேன். கடைசியில் ராஜிக்கு கூட என் மீது கோபம் வந்துவிட்டது. நான் தோற்று போய்விட்டேனோ? நான் நினைப்பது போல் எதுவும் நடக்கப் போவதில்லையோ? அம்மா சொன்னது போல் உண்மையிலேயே நான் ஒரு முட்டாள்தானோ? திடீரென்று அறைக்கதவு திறந்து கொண்டது. சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னாயாமே? தீட்சண்யமாக பார்த்து கொண்டே அம்மா கேட்டாள். விசையை அழுத்தியது போல் விருட்டென்று எழுந்து நின்றேன். பசியாக இல்லை மம்மி. வாயை மூடிக்கொண்டு சாப்பிடவா? உங்க அப்பாவுக்கும் பசி இல்லையாம். நீயும் வரவில்லை என்றால் சாரதி என்ன நினைத்து கொள்வான்? கண்களை உருட்டி கோபமாக பார்த்தாள். அந்த பார்வையின் மகிமை என்னவோ. மறுபேச்சு பேசாமல் ஆட்டுக்குட்டியைப் போல் அம்மாவை பின்தொடர்ந்தேன். அறையை விட்டு நான் வெளியே வந்ததும் அம்மா கதவை சாத்தி வெளியில் இருந்த நாதாங்கியை போட்டாள். விருட்டென்று திரும்பி மம்மி என்றேன். அனல் கக்கம் விழிகளுடன் கர்ஜித்தாள். உணவு மேஜை அருகில் நான், சாரதி, மம்மி உட்கார்ந்து கொண்டோம். திருநாக மாமி தேவைக்கும் அதிகமான பணிவுடன் எங்களுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தாள். கோபத்தால் அவமானத்தால் என் மனம் தகித்து கொண்டிருந்தது. ராஜி என்ன நினைத்து கொள்வாள்? இவ்வளவு அவமானம் நடந்த பிறகு இந்த வீட்டில் ஒரு நிமிடமாவது இருப்பாளா? அம்மா எதுவுமே நடக்காதது போல் ரொம்ப சகஜமாக சாரதியுடன் பேசிக்கொண்டிருந்தாள். மதியம் வாங்கிய புடவை ரொம்ப நன்றாக இருக்கிறதாம். சாரதியின் ரசனையை பாராட்டி கொண்டிருந்தாள். அம்மாவின் சாமர்த்தியத்திற்கு, தந்திரமான பேச்சிற்கு வியப்படையாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அம்மாவின் தோரணையை பார்த்தால் ஒரு நிமிடத்திற்கு முன்னால் இந்த வீட்டில் எரிமலை ஒன்று வெடிக்க தயாராக இருந்தது என்று யாராலும் நினைக்க முடியாது. அதைவிட பெரிய வேடிக்கை என்னவென்றால், அவ்வளவு தீவிரமாக ராஜிக்கே காதல் கடிதம் எழுதிய சாரதியிடம் கொஞ்சம் கூட வெறுப்பையோ கோபத்தையோ வெளியில் காட்டவில்லை. அம்மா அவ்வளவு கலகலவென்று பேசிக்கொண்டிருந்தாலும் சாரதியின் கவனம் அந்த பேச்சில் லயிக்கவில்லை. அவன் கண்கள் ராஜேஸ்வரிக்காக இங்கும் அங்கும் தேடிக்கொண்டிருந்ததை நான் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். சாப்பாடு முடிந்த பிறகு இனியும் பொறுத்து கொள்ள முடியாமல் பாக்கு டப்பாவை கொடுக்க வந்த என்னிடம், மீனா, ராஜேஸ்வரி எங்கே? கண்ணில் படவே இல்லையே என்று கேட்டான். என்னை பதில் சொல்ல விடாமல் அங்கேயே இருந்த அம்மா நடுவில் புகுந்தாள். அடடா, உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். மாலையில் ராஜேஸ்வரியின் அண்ணன் வந்தான். தங்கையை அழைத்து கொண்டு போய்விட்டான் என்றாள். பாக்கை எடுத்து கொள்ள போன சாரதி அப்படியே நின்று விட்டான். பார்த்தீங்களா, அந்த பெண் நம்மிடம் சொன்னதெல்லாம் போய். அவளுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லையாம். சொத்து சுகம் இருக்குமிடம் என்று இரண்டாம் தாரமாக கொடுக்க நினைத்தது உண்மைதானாம். ஆனால் அந்த பையனுக்கு வயது அதிகம் இல்லையாம். அம்மா என் பக்கம் திரும்பினாள். இந்த குழப்பமெல்லாம் மீனாவால் வந்தது. இந்த முட்டாள் பெண் அந்த பெண் சொன்னதெல்லாம் அப்படியே நம்பிவிட்டாள். சாரதி கற்சிலையாக கேட்டு கொண்டிருந்தான். அவன் சிநேகிதன் ஒருவன் ராஜி நம் வீட்டில் இருப்பதை பார்த்துவிட்டு அட்ரஸையும் கொடுத்து கடிதம் எழுதியிருக்கிறான். பாவம், அந்த அண்ணன் அறக்க பறக்க ஓடி வந்தான். அவனுக்கு தங்கையிடம் எவ்வளவு பாசம் தெரியுமா? ஏதோ கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் அந்த பெண் நம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள்.
நீங்க வருவதற்கு சற்று முன்னால் தான் அண்ணன் தங்கை கிளம்பி போனார்கள். 10:10க்கு ஏதோ ரயில் இருக்கிறதாம். சாரதி சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். ஆனால் அம்மாவும் லேசுப்பட்டவள் இல்லை. அவன் ஓரிரு முறை கிளம்ப முற்பட்ட போது ஏதேதோ சொல்லிக்கொண்டே அவனை பேச்சினால் கட்டி போட்டாள். 10:30 மணி ஆன பிறகுதான் அவனை போக விட்டாள். சாரதி ஓட்டமும் நடையுமாக படிகளில் இறங்கி போனதை, அதே வேகத்தில் காரை ஸ்டார்ட் செய்ததை அம்மாவும் நானும் பார்த்து கொண்டிருந்தோம். அவனுடைய அவசரத்தை கண்டபோது இரக்கம்தான் ஏற்பட்டது. அவன் போய் சேரும்போது எப்படியும் அந்த ரயில் கிளம்பி போய்விட்டிருக்கும். சாரதி போன பிறகு அம்மா ராஜியை அழைத்தாள். அம்மாவின் முகத்தில் சற்று முன் சாரதி இருந்தபோது தென்பட்ட கனிவு, இணக்கம் மருந்துக்கு கூட இல்லை. தீட்சண்யமாக பார்த்து கொண்டே சொன்னாள், இதை பாரு, நாளை காலையில் எனக்கு தெரிந்தவர்கள் வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன். மீனாவின் திருமணம் முடியும் வரையில் நீ அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு பிறகு நீ எக்கேடு கெட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இதற்கிடையில் சாரதியை சந்திக்கணும் என்றோ கடிதம் எழுதவோ முயற்சி செய்தால் உன்னை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவேன். ஜாக்கிரதை. இதை பாரு, நாளை காலையில் எனக்கு தெரிந்தவர்கள் வீட்டுக்கு உன்னை அனுப்பி வைக்கிறேன். மீனாவின் திருமணம் முடியும் வரையில் நீ அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு பிறகு நீ எக்கேடு கெட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இதற்கிடையில் சாரதியை சந்திக்கணும் என்றோ கடிதம் எழுதவோ முயற்சி செய்தால் உன்னை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவேன். ஜாக்கிரதை. தலை குனிந்து நின்றிருந்த ராஜை விழிகளில் சுழலும் நீரை கட்டுப்படுத்தியபடி தலையை அசைத்தாள். தங்களுடைய வழியில் குறுக்கே வந்தவர்களை அம்மா போன்றவர்கள் தயவு தாட்சண்யம் பார்க்காமல் எப்படி நடத்துவார்களோ சுயமாக உணர்ந்தேன். அம்மா திறனாக மாமியின் பக்கம் திரும்பினாள். இந்த விஷயம் இந்த 4 சுவர்களுக்கு நடுவிலேயே சிதலமாகிவிட வேண்டும். வெளியே எங்கேயாவது பரவினால் நீங்க தான் காரணம் என்று நினைத்து கொள்வேன். சேச்சே, நான் அப்படிப்பட்ட மனுஷியா? உங்களுக்கு என்னை தெரியாதா? சரி, இன்று இரவு அந்த பெண் உங்களுடைய அறையிலேயே இருக்கட்டும். போய் ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வாங்க. தலைவலி மண்டையை பிளக்கிறது. தூக்க மாத்திரை போட்டு கொண்டால் தவிர தூக்கம் வராது போலிருக்கு. அம்மா தன்னுடைய அறையை நோக்கி போனாள். அம்மா சொன்னபடி செய்தே காட்டுவாள். யாராலும் அதை மீற முடியாது. சாரதையிடம் தனியாக பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த ஆபத்தான நேரத்தில் அப்பாதான் எனக்கு வழி காட்டணும். தாமதம் செய்தால் நிலைமை மேலும் மோசமாகிவிடும். நேராக அப்பாவின் அறைக்குள் நுழைந்தேன். சற்று முன் அப்பா என்னை பார்த்த பார்வை நினைவுக்கு வந்து பயமாக இருந்தது. இருந்தாலும் துணிச்சலை வரவழைத்து கொண்டேன். அப்பா சாய்வு நாற்காலியில் அமர்ந்து முழங்கையால் கண்களை மறைத்து கொண்டிருந்தார். ஆடைகளை கூட மாற்றவில்லை. அவர் முகத்தில் வேதனையும் களைப்பும் தென்பட்டன. டாடி, தாழ்ந்த குரலில் அழைத்தேன். திடுக்கிட்டவர் போல் விருட்டென்று எழுந்து உட்கார்ந்து கொண்டார். என்ன வேண்டும் உனக்கு? பாக்கி ஏதாவது இருக்கா? கடினமாக ஒலித்த அந்த குரலை கேட்டதும் என் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் பரவியது. அப்பா கோபமாக ஒரு பார்வை பார்த்தாலே நிலை குலைந்து போய்விடுவேன். அப்பா எழுந்து என் அருகில் வந்தார். இன்று சாரதி அந்த நேரத்தில் வரவில்லை என்றால் நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் தெரியுமா? தெரியும் என்பது போல் தலையை அசைத்தேன். உன்னை எத்தனை முறை எச்சரித்திருக்கிறேன். என் பேச்சை காதில் வாங்கி கொண்டாயா? அது இல்லை டாடி, சாரதி ராஜியை என்று மேலும் சொல்ல போனேன். வாயை மூடு. உன் மனதில் இந்த எண்ணத்தை வைத்து கொண்டுதான் ராஜியை இங்கே அழைத்து வந்திருக்கிறாய், அப்படித்தானே? உனக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா பகடை காயாக பயன்படுத்த? ராஜியை நான் பகடை காயாக பயன்படுத்தவில்லை. உங்களுக்கு அசல் விஷயம் தெரியாது. அப்பாவின் கை திடீரென்று காற்றில் எழும்பியதும் என் இரு கன்னங்களிலும் மாறி மாறி அறை விழுந்ததும் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டன. எனக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. பாவி மகளே, உன்னை மெலட்டூருக்கு அனுப்பி வைத்தது என்னுடைய முட்டாள்தனம். அவர்களுடன் கொஞ்ச நஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த பந்தத்தை கூட அறுத்துவிட பார்க்கிறாயா? இந்த இடத்தை விட்டு முதலில் போய்விடு. உன் முகத்தை இனி எனக்கு காட்டாதே. இந்த வார்த்தைகளை சொன்னது அப்பாதானா? என் மூளை செயல்பட மறுத்தது. மனம் குழம்பி விட்டது. கனவில் நடப்பவள் போல் மெதுவாக நடந்து வெளியே வந்துவிட்டேன். என் எதிரே மூடியிருந்த கதவுகளை டக் டக் என்ற விரல்களால் 2 முறை தட்டினேன். 3வது முறை தட்டும்போது வந்துவிட்டேன் என்ற குரல் கேட்டது. யாரு என்று கேட்டபடி கதவுகளை திறந்த கிருஷ்ணன் வாசலில் நின்ற என்னை பார்த்ததும் நிலை குலைந்து போனாற்போல் பார்த்தான். மீனா, நீயா? இந்த இரவு நேரத்தில்? என்ன விஷயம்? கீழே டாக்ஸி இருக்கு, பணம் கொடுக்கணும். டிரைவர் ரிசப்ஷனில் காத்திருக்கிறான். தாழ்ந்த குரலில் சொன்னேன். டாக்ஸியா? ஒரு நிமிடம் குழப்பமாக என்னை பார்த்தவன் உள்ளே வர சொன்னான்.
ஹேங்கரில் இருந்த சட்டையை மாட்டிக்கொண்டு பர்ஸை எடுத்துக்கொண்டு உட்காரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டான். நான் சோஃபாவில் அமர்ந்து கொண்டேன். அங்கே எப்படி வந்து சேர்ந்தேனோ எனக்கே தெரியாது. ஆனால் இப்படி வந்தது நான் செய்த நல்ல காரியம் என்று தோன்றியது. அறையை பார்வையிட்டேன். படுத்துக்கொண்டே புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான் போலும். கட்டில் அருகில் மேஜை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. புத்தகம் கட்டில் மீது குப்புற கிடந்தது. மனதை திசை திருப்ப முயன்று தோற்று போய்விட்டேன். அப்பா சொன்னது திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தைகள் என் மனதை ஈட்டியாக துளைத்து கொண்டிருந்தது. மனம் விட்டு அழ வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நான் இங்கே அழுவதற்காக வரவில்லை. கிருஷ்ணனிடம் அறிவுரை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். நடந்ததை எல்லாம் சொல்லி என்னுடைய தவறு என்னவென்று நியாயம் கேட்க வந்திருக்கிறேன். குறைந்தபட்சம் ஒரே ஒரு நபரின் வாயிலாவது நான் செய்தது தவறு இல்லை என்று கேட்கணும். இல்லை என்றால் எனக்கு மூளை கலங்கி விடுமோ என்று பயமாக இருந்தது. அம்மா சொன்னது போல் கேட்டுக்கொண்டு ஷோகேஸ் பொம்மையாக இருக்காமல் நான் ஏன் இப்படி செய்தேன்? எல்லோருக்கும் கோபம் வந்ததை தவிர நான் சாதித்தது என்ன? முழங்காலில் கைகளை ஊன்றி உள்ளங்கையில் முகத்தை ஊன்றியபடி அமர்ந்திருந்தேன். எத்தனை முயற்சி செய்தாலும் விழிகளில் நிறைந்த நீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. கிருஷ்ணன் திரும்பி வந்துவிட்டது போல் காலடி சத்தம், கதவுகளை சாத்திய சத்தம் கேட்டது. நான் அழக்கூடாது. நான் கோழை இல்லை. அவனிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேனே தவிர இரக்கத்தை எதிர்பார்த்து இல்லை. மீனா, என்ன நடந்தது? அருகில் வந்து கேட்டான். அவன் குரலில் பதற்றம் வெளிப்பட்டது. என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. சொல்லு மீனா, வீட்டில் ஏதாவது சண்டையா? ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தேன். எதற்காக சண்டை வந்தது? என்ன காரணம்? நான் பதில் சொல்லவில்லை. ஒரு நிமிடம் கழித்து தயங்கிக் கொண்டே கேட்டான். நீ என்னை சந்திக்க வந்தது சாரதிக்கு தெரிந்து விட்டதா? என் காரணமாக பிரச்சனை ஏற்பட்டதா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். ராஜி யார் என்று உங்க அம்மாவுக்கு தெரிந்து போய்விட்டதா? அதுவும் இல்லை என்பது போல் பார்த்தேன். பின்னே என்னதான் நடந்தது? மாமா வீட்டில் இருக்கிறாரா? இருக்கிறார் என்பது போல் தலையை மேலும் கீழமாக ஆட்டினேன். துக்கத்தை கட்டுப்படுத்த தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று கிருஷ்ணனின் கை என் நெற்றியின் மீது படிந்தது. மீனா, நிமிர்ந்து என்னை பாரு என்றான். என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. கிருஷ்ணன் என் அருகில் அமர்ந்து கொண்டான். அடடா, என்ன இது? போகட்டும் விடு. சொல்ல முடியாத விஷயம் என்றால் கேட்கவே மாட்டேன். ஆனால் நீ அழக்கூடாது, சரிதானா? ஏய், உன்னைத்தான். குறும்பு பெண் மீனா, என்னுடைய மாமாவின் செல்ல மகள் மீனாவா இப்படி அழுகிறாள்? அன்பு கலந்த நெருக்கமாக இருந்த அந்த பேச்சை கேட்டதும் என் அழுகை கரையை உடைத்து கொண்டு வெளியேறியது. மீனா, என்ன இது? சிறு குழந்தை போல் மென்மையாக ஒலித்த அவன் குரல் எனக்கு பற்றுக்கோல் தருவது போல் தோன்றியது. என்னையும் அறியாமல் அவன் அருகில் நகர்ந்தேன். அடுத்த நிமிடம் அவன்தான் என் அருகில் வந்தானோ இல்லை நான் தான் மேலும் நகர்ந்தேனோ தெரியவில்லை. என் முகம் அவன் மார்பில் புதைந்து விட்டது. கிருஷ்ணன் என் தலையை வருடிவிட்டு கொண்டே சொன்னான். மீனா, வாய்விட்டு அழணும் போல இருந்தால் ஒரே அடியாக அழுதுவிடு. அப்பொழுதுதான் மனதில் இருக்கும் பாரம் குறையும். அரை மணி நேரம் கழித்து கிருஷ்ணன் எழுந்து போய் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக என்னை குடிக்க வைத்தான். பிறகு மென்மையான குரலில், போய் முகத்தை அலம்பிக் கொண்டு வருகிறாயா? முகமும் கண்களும் எப்படி வீங்கி இருக்கோ, ஒரு தடவை கண்ணாடியில் பார்த்துக்கொள் என்றான். நான் எழுந்து போய் குளிர்ந்த நீரில் முகத்தை அலம்பிக் கொண்டு வந்தேன். கிருஷ்ணன் சொன்னது உண்மைதான். அழுத பிறகு மனம் லேசாகி விட்டிருந்தது. மீனா, மனதில் இருக்கும் பாரம் குறைந்து விட்டது இல்லையா? இப்படி வந்து உட்கார்ந்து கொள். என்ன நடந்ததோ இப்போ சொல்லு, கிருஷ்ணன் சொன்னான். நான் சுருக்கமாக ராஜியின் மீது எந்த தவறும் இல்லாத விதமாக நடந்ததை எல்லாம் சொன்னேன். என் வாயில் இருந்து வெளிவந்த வார்த்தைகளை கேட்டு அவன் சிலையாகிவிட்டான். கடைசியில் அவன் முகம் வெளிரி போய்விட்டது. முழுவதுமாக கேட்ட பிறகு அவன் சொன்னான். இத்தனை பிரச்சனைகள் உருவாக ராஜி காரணமாகிவிட்டாளா? அவளை ஒன்றும் சொல்லாதே. இதில் அவளுடைய தவறு ஏதும் இல்லை. செய்ததெல்லாம் நான் தான். இருந்தால் மட்டும் கிருஷ்ணன் சோஃபாவில் இருந்து சட்டென்று எழுந்து ஃபோன் அருகில் சென்றான். யாருக்கு ஃபோன் செய்ய போகிறாய்? மாமாவுக்கு. ராஜியை உடனே இங்கே அழைத்து வர சொல்கிறேன். மின்னல் வேகத்தில் எழுந்து அவன் அருகில் சென்றேன். ரிசீவரை பிடுங்கிக் கொண்டு, உனக்கு எப்படி தெரியும் என்று அப்பா கேட்டால் உன்னால் என்ன பதில் சொல்ல முடியும் என்றேன். நீ இங்கே வந்தாய் என்றும் எல்லா விஷயங்களையும் சொன்னாய் என்றும் சொல்கிறேன். ரொம்ப உத்தமம். இதற்குத்தானா நான் இங்கே வந்தேன்? மீனா, அவன் கண்களில் கோபம் பளபளத்தது.
நான் பயப்படவில்லை. ரிசீவரை பழையபடி வைத்துவிட்டு சொன்னேன். நான் இங்கே இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக அப்பாவுக்கு. என் போக்கு புரிபடாதது போல் கிருஷ்ணன் பார்த்தான். மறுபடியும் போனை எடுக்கப் போனான். இந்த முறை கையை ஊன்றி அவனை தடுத்து விட்டேன். உனக்கு மூளை கலங்கிவிட்டதா? நீ இங்கே வந்திருக்கிறாய் என்று மாமாவிடம் சொல்ல வேண்டாமா? இல்லாவிட்டால் இந்த நள்ளிரவில் உன்னை காணுமே என்று அவர்கள் எவ்வளவு பதட்டம் அடைவார்களோ உனக்கு தெரியுமா? தெரியும். நான் விரும்புவதும் அதுதான். அப்படித்தான் நடக்கணும். உனக்கு நிஜமாகவே மூளை இல்லை. ரிசீவர் மீது இருந்த என் கையை நகர்த்த முயன்றான். நான் இங்கே இருப்பதை பற்றி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது. கோபமாக சொன்னேன். மாமாவுக்கு தகவல் தெரிவிப்பது என் கடமை. சொல்லித்தான் தீருவேன். கிருஷ்ணன் என் கையை விலக்கிவிட்டு ரிசீவரை எடுத்தான். எனக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. ஹலோ. கிருஷ்ணன் ரிசப்ஷனில் எங்கள் வீட்டு நம்பரை சொல்லி கனெக்ட் செய்ய சொன்னான். மறுமுனையில் யாரோ ஃபோன் எடுத்திருக்க வேண்டும். கிருஷ்ணன் பேசினான். ஹலோ, லாயர் ஆனந்தன் இருக்கிறாரா? மாமாதானா? மாமா, நான் கிருஷ்ணன் பேசுகிறேன். நான் மூச்சை அடக்கியபடி பார்த்து கொண்டிருந்தேன். கிருஷ்ணன் நிமிர்ந்து என் முகத்தை பார்த்தான். பிறகு என்ன நினைத்து கொண்டானோ என்னவோ. மீனா இங்கேதான் இருக்கிறாள். என்னிடம் வந்தாள். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, ரூம் நம்பர் 128. நீங்க தேட வேண்டிய சிரமம் இல்லாமல் நானே கீழே வருகிறேன். கிருஷ்ணன் போனை வைத்து விட்டான். உரையாடலை முழுவதுமாக கேட்ட பிறகு நான் வேகமாக வாசலை நோக்கி நடந்தேன். கிருஷ்ணன் 2:08 என்னை நெருங்கி என் தோளை பற்றி தடுத்து விட்டான். எங்கே போகிறாய்? மாமா இப்போ இங்கே வருவதாக சொல்லி இருக்கிறார். காதில் விழுந்தது. அதுதான் போகிறேன். எங்கே? ஏதோ ஒரு இடம். உன்னிடம் ஏன் சொல்லணும்? நீ எனக்கு நண்பனா, உறவினனா, இல்லை நெருக்கமானவனா? எல்லாமே. நீ எப்படி நினைத்து கொண்டாலும் சரி. விடு என்னை. உன்னிடம் வந்ததே தவறு. மாமியிடம் போயிருந்தால் நிச்சயமாக அடைக்கலம் கொடுத்திருப்பாள். கையை விடுவித்து கொள்ள முயன்றேன். மீனா, என்ன ஆவேசம் இது? யார் மீது உன் கோபம்? உன் மீதுதான். நீ எனக்கு உண்மையான நண்பன் என்றும் என் பிரச்சனையை காது கொடுப்பாய் என்றும் எதிர்பார்ப்புடன் வந்தேன். அது வெறும் பிரம்மை என்று இப்போ புரிந்துவிட்டது. உனக்கு அப்பா மீது இருக்கும் மதிப்பு என்னிடம் இல்லை. அவன் கைகள் சிறைப்படுத்துவது போல் என்னை சுற்றிலும் பிணைந்தன. மீனா, உன் விருப்பம் இல்லாமல் இங்கிருந்து மாமா என்ன கடவுளே வந்தாலும் அழைத்து போக முடியாது, சரிதானா? உன் பேச்சை எப்படி நம்புவது? எனக்கு பொய் சொல்ல வராது என்ற விஷயம் உனக்கு தெரியும் அல்லவா? நான் அவன் கைகளை விடுவித்து கொள்ளப் போனேன். ஆனால் சாத்தியப்படவில்லை. அவன் கைகளில் கைதியாகிவிட்ட நான் கோபமாக பார்த்தேன். விடு என்னை. விடமாட்டேன். இப்போ விடவில்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் என்னை தாங்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. பிறகு உன் விருப்பம். அவன் கண்களில் வியப்பு நிழலாடியது. பிடியை தளர்த்த போனவன் ஏனோ நின்று விட்டான். பரவாயில்லை. உன் மிரட்டல்களுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். சிரித்து கொண்டே சொன்னான். அழகான அவன் பல் வரிசை பளீரென்று மின்னியது. கல்மிஷமற்ற அவன் சிரிப்பு நிலவின் குளிர்ச்சியை மழையாய் என் மீது பொழிந்தது. அவன் குரல் புல்லாங்குழல் இசையாய் என் காதுகளில் ஒலித்தது. அவன் கண்களுக்குள் ஊடுருவுவது போல் பார்த்து கொண்டு என்னை நானே மறந்துவிட்டேன். எங்க இருவருக்குள் முதலில் தேற்றி கொண்டது அவன்தான். என் கையை பிடித்து கொண்டு மென்மையான குரலில், சமர்த்து பெண் போல் உள்ளே வா, வந்து உட்காரு என்றான். அப்பா வந்துவிட்டு திரும்பி போனார். ஏறத்தாழ 1 மணி நேரம் இருந்தார். வீட்டுக்கு வர சொல்லி கிருஷ்ணன் மூலமாக கேட்டு பார்த்தார். வரமாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டேன். அப்பா உள்ளே வந்ததும் எழுந்து ட்ரெஸ்ஸிங் அறைக்கு போய்விட்டேன். கிருஷ்ணன் உள்ளே வந்தான். இங்கே நிற்கிறாயே, மாமா வந்திருக்கிறார், வெளியில் வா என்றான். மாட்டேன் என்பது போல் பார்த்தேன். என்னுடைய பிடிவாத குணத்தினால் தான் அனுபவித்து கொண்டிருக்கும் கஷ்டங்களை எல்லாம் அப்பா கிருஷ்ணனிடம் சொன்னார். வயது ஏற ஏற எனக்கு புத்தி ஞானம் குறைந்து கொண்டே வருகிறதாம். கண்டிப்பவர்கள் இல்லாமல் கெட்டு குட்டி சுவராக போய் கொண்டிருக்கிறேனாம். அப்பா வந்து சமாதானமாக பேசுவார் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. நான் இதுபோல் சொல்லாமல் கொள்ளாமல் நேராக கிருஷ்ணனிடம் வந்தது அப்பாவுக்கு மேலும் கோபத்தை வரவழைத்தது. மாமா, நீங்க கிளம்பி போங்க. நான் அப்புறமாக மீனாவை கொண்டு விடுகிறேன், சமாதானப்படுத்துவது போல் கிருஷ்ணன் சொன்னான். அப்பா போகும் முன் நான் இருந்த அறையின் வாசலில் வந்து சொன்னார். மீனா, நீ சின்ன குழந்தை ஒன்றுமில்லை, விவரம் தெரிந்தவள். அம்மா உன் மீது வைத்து கொண்டிருக்கும் ஆசைகளை மூழ்கடித்து விடாதே. 10 பேர் எள்ளி நகையாடும்படி நடந்து கொள்ளாதே. அது உனக்கும் எனக்கும் நல்லது இல்லை, நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். நான் என்றுமே பார்த்திராத கடுமை அந்த வார்த்தைகளில் எதிரொலித்தது. அப்பா ஏன் இப்படி மாறிவிட்டார்? அதுதான் எனக்கு புரியவில்லை.
கீழே சென்று அப்பாவை வழி அனுப்பிவிட்டு கிருஷ்ணன் திரும்பி வந்தான். மீனா, நீ ரொம்ப தவறு செய்கிறாய். நீ இப்படி சொல்லாமல் வந்து விட்டதற்கு ஏற்கனவே மாமா வேதனையில் இருக்கிறார். இப்போ வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடித்து மேலும் அவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறாய். ஆமாம், சமீப காலமாக அப்பாவுக்கு என் மீது அடிக்கடி எரிச்சல் வருகிறது. அதான் அவர்களிடமிருந்து விலகி இருக்க நினைக்கிறேன். எத்தனை நாட்கள் இருக்க முடியும்? வாழ்நாள் முழுவதும் தொலைவில் இருந்தால்தான் தாய் தந்தை குழந்தைகளுக்கு நடுவில் பரஸ்பரம் பிரியம் அபிமானம் நிலைத்திருக்கும். எனக்கு நினைவு தெரிந்தது முதல் அம்மா அப்பாவோடு தான் இருக்கிறேன். இனி வீட்டோடு மாப்பிள்ளை வந்தால் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே தான் இருக்கணும். அதனால் தான் சாரதியை எனக்கு பிடிக்கவில்லை. பெற்றோரை விட்டு எங்கே போக முடியும் முன்னால்? மெலட்டூருக்கு போகிறேன். கிருஷ்ணன் சங்கடப்படுவது போல் பார்த்துவிட்டு உடனே சிரித்து விட்டான். நன்றாக இருக்கு. ஆனால் நான் சம்மதிக்கவில்லை என்றால்? உன் விருப்பத்தை யார் கேட்டார்கள்? எங்க அத்தையின் வீட்டுக்கு நான் போகிறேன். அத்தையின் வீட்டுக்குத்தான் போகிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கல்யாணமாகாத பெண்ணை அம்மா எந்த அதிகாரத்துடன் தன்னுடன் வைத்துக் கொள்வாள்? ஒரு நிமிடம் யோசித்தேன். சங்கோஜத்தை உதறி தள்ளினேன். சரி, போகும் முன் அந்த அதிகாரத்தை உரிமையை பெற்றுக்கொண்ட பிறகே போகிறேன். அப்படியென்றால் அந்த வீட்டு மருமகளாக போகிறேன். திகைப்புடன் பார்த்தான் கிருஷ்ணன். அறை முழுவதும் நிசப்தம் பரவியது. தாழ்ந்த குரலில் மேலும் சொன்னேன். இதைவிட வெளிப்படையாக எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. மேற்கொண்டு எதுவும் கேட்காமல் நீ என் மனதை புரிந்து கொண்டால் நன்றி உடையவளாக இருப்பேன். ரொம்ப நேரம் அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. என்னையும் கேள்வி கேட்கவில்லை. என்ன பேச்சையே காணோம்? கடைசியில் நானே கேட்டேன். என்ன பேசட்டும்? முன்பின் யோசிக்காமல் நீ ஏதேதோ பேசினால் நான் என்னவென்று பதில் சொல்வது? கிருஷ்ணன் என் கையை பற்றி தனக்கு எதிரே இருந்த சோஃபாவில் என்னை உட்கார வைத்தான். இப்ப சொல்லு, சீரியஸாக பேசு என்றான். நான் தொடக்கத்தில் இருந்தே சீரியஸாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீதான் காதில் வாங்கி கொள்ளவில்லை. நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்டேன். பதில் சொல்ல வேண்டியது நீதான். மீனா, என்னுடைய உத்தேசத்தில் இது சாத்தியமில்லை. எதனால் சாத்தியமில்லை? காரணம் சொல்லு. உனக்கு தெரியாதா? நம் இருவரின் வாழ்க்கை முறை நேர் எதிர். மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. சில எண்ணங்கள் கற்பனையில் அழகாக இருக்கும். ஆனால் அனுபவத்திற்கு வரும்போது அந்த அழகெல்லாம் காணாமல் போய்விடும். கடைசியில் அமைதி இல்லாமல் போவதோடு சண்டை சச்சரவுதான் மிஞ்சும். பூங்கொடியைப் போல் மென்மையாக சொத்து சுகங்களுக்கு நடுவில் வளர்ந்தவள் நீ. இந்த பூங்கொடி வாடாமல் இருக்கணும் என்றால் உன்னை போன்ற திடமான நபர்தான் கொடி கொம்பாக இருக்கணும். கற்பனை யதார்த்தம் என்று ஏதேதோ பேசுகிறாய். உன்னை பற்றி நான் எந்த விதமான கற்பனையும் வைத்து கொள்ளவில்லை. எல்லாமே யதார்த்தம்தான். நமக்கிடையே பொருளாதார வித்தியாசம் இருப்பதாக சொல்கிறாய். அது ஒரு பெரிய தடையாக நான் நினைக்கவில்லை. இன்று பணக்காரனாக இருப்பவன் நாளை ஏழையாகலாம். நம் தலையில் என்ன எழுதியிருக்கோ நமக்கு கிடைக்காமல் போகாது. உனக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது. இயலாமையுடன் பார்த்தான் கிருஷ்ணன். வேண்டாம், அந்த முயற்சியை விட்டுவிடு. அத்தைக்கு உடனே நம் விஷயத்தை தெரிவிப்பதாக சொல்ல. ஆனால் நான் ராஜியின் திருமணம் ஆன பிறகுதான் திருமணம் செய்து கொள்ளணும் என்று நினைத்திருந்தேன். இந்த நோண்டி சாக்கு எல்லாம் என்னிடம் சொல்லாதே. ராஜிக்கு நாம் இருவரும் சேர்ந்து கல்யாணம் நடத்தி வைப்போம். மீனா, அவன் கண்களில் பிரமிப்பு தெரிந்தது. நீ உன் தயக்கங்களை சந்தேகங்களை சொன்னாய். நான் அவற்றுக்கு பதில் சொல்லிவிட்டேன். இதற்கு பிறகும் நீ மாட்டேன் என்று சொன்னால் நீ கோழை என்றும் எங்க அம்மாவுக்கு பயப்படுகிறாய் என்றும் பணக்காரியாக இருக்கும் என்னை பண்ணிக்கொள்ள உனக்கு துணிச்சல் இல்லை என்றும் நினைத்து கொள்வேன். இன்று மாலை நீ என் தைரியத்தை பற்றி ஒரு நாளும் சவால் விடாதே என்று சொன்னாய். இப்போ உண்மையிலேயே சவால் விடுகிறேன். உன்னிடம் சக்தி சாமர்த்தியம் துணிச்சல் இருக்கும் விஷயம் உண்மையோ பொய்யோ இப்போ தெரிந்துவிடும். பேச்சுக்கும் செயலுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கோ இப்போ புரிந்துவிடும். கிருஷ்ணன் முறுவலித்தான். நன்றாக இருக்கு உன் மிரட்டல். என் கழுத்துக்கே முடிச்சு போட பார்க்கிறாயா? நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். எனக்கு வேண்டியது வெளிப்படையான உண்மையான பதில். சரி, பதில் சொல்லும் முன் சில விஷயங்களை உன்னிடம் சொல்கிறேன். கேட்டுக்கொள்கிறாயா? நாம் இருவருக்கும் சம்பந்தப்பட்டது என்றால் கேட்டுக்கொள்கிறேன். நாம் இருவருக்கும் இல்லை, என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டது. இத்தனை வருடங்கள் கழித்து இப்படி கடந்த காலத்தை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டி வரும் என்றும் அதிலும் உன் முன்னால் என் மனதில் புதைந்து கிடக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தும் நாள் வரும் என்றும் கனவிலும் நினைக்கவில்லை. நீ என்னுடைய துணிச்சலுக்கு சவால் விட்டு என் கழுத்துக்கு முடிச்சு போட பார்ப்பதால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சொல்ல ஆர்வத்துடன் பார்த்தேன். உங்கள் வீட்டில் காலடி எடுத்து வைப்பதை நான் விரும்பாத காரணத்தை மாமா ஒரு நாளும் உன்னிடம் சொன்னது இல்லை இல்லையா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். அவன் குரல் கம்பீரமாக ஒலித்தது. மீனா,
நான் அதிகம் படிக்காதவன், பட்டிக்காட்டான், முரடனும் கூட. ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதாவது அவமானத்தை சந்தித்தால் அடியுண்ட நாகம் போல் என் மனம் அந்த நிகழ்ச்சியை ஒரு நாளும் மறக்கவே மறக்காது. நினைவுக்கு வரும்போதெல்லாம் சீறிக்கொண்டே இருக்கும். காலம் கனிந்து வந்து வாய்ப்பு கிடைத்தால் பழி தீர்த்து கொள்ளவும் தயங்காது. உங்க அம்மா என்னை ஒரு நாள் ரொம்ப அவமானமாக பேசிவிட்டாள். அன்றைக்கே இந்த ஜென்மத்தில் உங்கள் வீட்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடாது என்ற மனதில் சபதம் எடுத்துக்கொண்டேன். என் மனதில் ஏதோ பயம் புகுந்து கொண்டது. கடந்த கால நினைவுகள் கண் எதிரில் காட்சி தருவது போல் கிருஷ்ணனின் முகம் கடினமாக இருந்தது. கிருஷ்ணன் மேலும் சொல்லத் தொடங்கினான். நான் ஸ்கூல் ஃபைனல் படித்து கொண்டிருந்த நாட்கள் அவை. பரீட்சைகள் இன்னும் முடியவில்லை. தஞ்சாவூர் பக்கம் பயங்கரமாக புயல் வீசியது. சனிக்கிழமை அன்று மாலையில் வீட்டுக்கு வந்த நான் இரவு முழுவதும் காற்றும் மழையுமாக இருந்ததால் மறுபடியும் ஸ்கூலுக்கு கிளம்ப முடியவில்லை. அன்று ஆரம்பித்த மழை 4 நாட்களுக்கு இடைவிடாமல் பெய்து கொண்டே இருந்தது. ஏரிகள் உடைந்தன. ஊர் முழுவதும் வெள்ளம் புகுந்து விட்டது. எத்தனையோ குடும்பங்கள் வீடுகளை இழந்து தவித்தன. எங்களுடையது ஓட்டு வீடு. எங்கே பார்த்தாலும் ஒழுகி கொண்டிருந்தது. நானும் அம்மா மற்ற குழந்தைகளும் உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த நாட்களை எப்படியோ கடந்தோம். எந்த நிமிடம் வீடு இடிந்து விடுமோ, எந்த வினாடி எங்கள் உயிர் போய்விடுமோ என்று நடுங்கிக் கொண்டிருந்தோம். போனால் எல்லோரும் ஒன்றாக போகணும், இல்லாவிட்டால் எல்லோரும் உயிருடன் இருக்கணும். ஒருத்தர் போய் ஒருத்தர் இருக்கும் வேதனை எங்களுக்கு வேண்டாம் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டேன். புயலின் தீவிரம் கொஞ்சம் குறைந்தது. வீடு இடிந்து போகாமல் இருந்தது. எங்களுக்கு ஆச்சரியம்தான். பக்கத்திலேயே இருந்த வீடுகள் இடிந்து விட்டன. இன்னொரு வீட்டில் கூரை பீய்த்து கொண்டு போய்விட்டது. அவர்கள் பட்ட அவஸ்தை கொஞ்ச நஞ்சமில்லை. எங்களுக்கு அது மறுபிறவி. ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாட்கள் நிலைக்கவில்லை. பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. ஆடு மாடுகள் இறந்து போயின. பால் கிடைப்பது துர்லபமாகிவிட்டது. அரசாங்கம் உதவி செய்தாலும் அது எந்த மூலைக்கு? எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டை சரி செய்து கொண்டோம். கடை தெருவில் எல்லா பொருட்களும் வானத்தை எட்டின. கையில் சல்லி காசு இல்லை. இருப்பதை வைத்து கொண்டு நாட்களை ஓட்டினோம். வசதி இருப்பவர்கள் ஓரளவுக்கு கொடுத்து உதவினார்கள். ஆனால் எத்தனை நாட்களுக்கு தாங்க முடியும்? எல்லோரும் பட்டினி கிடக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. மணி, மது ரொம்ப சின்ன குழந்தைகள். பசி தாங்க முடியாமல் தீனமாக அழுது கொண்டே இருப்பார்கள். அம்மா மாமாவுக்கு கடிதம் எழுதி பணம் அனுப்ப சொல்லி வேண்டுகோள் விடுத்தாள். ஏற்கனவே உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் சண்டை இருந்தது. அப்படியும் அம்மா சுவாபிமானத்தை விட்டு மாமாவுக்கு 2 கடிதங்களை எழுதினாள். பதிலே வரவில்லை. மாமா வரையிலும் கடிதங்கள் போய் சேர்ந்திருக்காது என்றும், சேர்ந்திருந்தால் மாமா கட்டாயம் அனுப்பியிருப்பார் என்றும் அம்மா திடமாக நம்பினாள். கடைசியில் அப்பாவின் நினைவாக பாதுகாத்து வந்த மோதிரத்தை விற்றுவிட்டு என்னை சென்னைக்கு அனுப்பி வைத்தாள். மாமாவிடம் எங்களுடைய வீட்டு நிலைமையை சொல்ல சொன்னாள். நான் கிளம்பும்போது மது ஜுரத்தில் சுய நினைவு இல்லாமல் கிடந்தான். நான் திரும்பி வரும் வரையில் உயிர் பிழைத்திருப்பானா என்ற பயமாக இருந்தது. எப்படியோ தைரியத்தை வரவழைத்து கொண்டு கிளம்பினேன். 2 மாதங்களுக்கு முன்பு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்காக சென்னைக்கு போயிருந்ததால் உங்கள் வீட்டை சுலபமாகவே கண்டுபிடித்து விட்டேன். அன்று நான் போன போது உங்கள் வீட்டில் ஒரே சந்தடியாக இருந்தது. லாயர் ஆனந்தனை பார்க்க வந்தேன் என்று நான் கேட்டபோது திருநாக மாமி என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு, யார் நீ என்று கேட்டாள். தூசி படிந்த ஆடையில் ஏழ்மையின் மறு உருவமாக காட்சி தரும் கோலத்தில் அவருடைய தங்கையின் மகன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இருந்தது. ஆனாலும் வேறு வழி இல்லை. சமையல்கார மாமி உள்ளே போய் சொன்னதும் மாமா வெளியில் வந்தார். என்னை பார்த்ததும், என்ன கிருஷ்ணா, என்ன நடந்தது என்ற பதற்றத்துடன் கேட்டார். சுருக்கமாக எங்களுக்கு வந்த இடைஞ்சல்களை சொன்னேன். மாமாவின் விழிகளில் நீர் சுழன்றது. நான் ஊரிலேயே இல்லை. கல்கத்தாவில் இருந்து நேற்றுத்தான் திரும்பி வந்தேன். நாளையோ அதற்கு அடுத்த நாளோ நானே கிளம்பி வருவதாக இருந்தேன் என்றார். என்னை தோளை சுற்றி அணைத்தபடி உள்ளே அழைத்து போனார். அங்கே வரிசையாக நுனி வாழை இலை போட்டு விருந்து சாப்பாடு பரிமாறப்பட்டு இருந்தது. வா வா, இன்று மீனாவுக்கு பிறந்த நாள் என்றார். நீ பட்டு பாவாடையில் உடம்பு முழுக்க நகைகளுடன் பெண்கள் கும்பலுக்கு நடுவில் இருந்தாய். மாமா என்னை சாப்பிட உட்கார சொல்லிவிட்டு போனார். நான் மந்தியில் உட்கார போன போது உங்க அம்மா அங்கே வந்தாள். உன்னை இங்கே யார் உட்கார சொன்னது? அடுத்த அறையில் வேலைக்காரர்களுக்கு மந்தி போட்டிருக்கு, அங்கே போ என்று எரிந்து விழுந்தாள். நான் எழுந்த அடுத்த அறைக்கு போனேன். கிழிசலும் கந்தலுமாக உடுத்தி கொண்டு பிச்சைக்காரனாட்டம் வந்து விட்டான் விருந்து சாப்பிட. மாமி முணுமுணுப்பது காதில் விழுந்தது.
சரையில் என்று திரும்பினேன். என் இதயத்தில் தீ பற்றி எரிவது போல் இருந்தது. கையில் கிடைத்ததை எடுத்து மாமியின் முகத்தில் வீசியிருப்பேன். ஆனால் பரிசாரகன் கொஞ்சம் நகரு தம்பி என்று குரல் கொடுத்ததால் நகர்ந்து கொண்டேன். நான் சாப்பிடவில்லை. பிறகு மாமா கேட்டபோது சாப்பிட்டேன் என்று சொன்னேன். அன்று மாலை ரயிலுக்கு ஊருக்கு போவதாக சொன்னேன். மாமா தற்சமயம் 1000 ரூபாய் தருவதாகவும் அதை எடுத்து போக சொல்லியும் பின்னால் தான் வந்து அம்மாவுடன் பேசுவதாகவும் சொன்னார். அந்த பணத்தை வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு ரோஷமாக இருந்தது. ஆனால் மாமா நல்லவர், எங்களிடம் பிரியம் வைத்திருப்பவர். அதோடு எத்தனையோ எதிர்பார்ப்புகளுடன் காத்திருக்கும் அம்மாவுக்கு ஏமாற்றம் தர முடியாது. அதனால் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தேன். மாமா என்னிடம் பணம் கொடுக்கும்போது யாரோ அழைத்ததால் முன்னறைக்கு போனார். நான் பணத்தை பத்திரமாக கவரில் வைத்து கொண்டிருந்த போது உங்க அம்மா அங்கே வந்தாள். பணத்தை பார்த்ததும் வேகமாக என் அருகில் வந்து, இந்த பணம் ஏது என்று கேட்டாள். மாமா கொடுத்தார் என்று சொன்னேன். மாமா கொடுத்தாரா? கொடுப்பார் கொடுப்பார். அவருடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி கொண்டு உங்க அம்மா எங்களிடமிருந்து பிடுங்க பார்க்கிறாள். அவராவது ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்க வேண்டாமா? மாமி, வீட்டில் ரொம்ப கஷ்டமான நிலைமை விளக்கமாக சொல்ல போனேன். அதை கேட்டது மாமி சுள்ளென்று எரிந்து விழுந்தாள். வீட்டில் கஷ்டமா? யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை? விரலுக்கேற்ற வீக்கம் வேண்டும். அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் நீயும் உங்க அம்மாவும் எங்கேயாவது போய் பிச்சை எடுங்கள். அவ்வளவு தானே தவிர எங்கள் வீட்டுக்கு படையெடுத்து வர வேண்டாம். அட்டையாய் எங்களை உறிஞ்சவும் வேண்டாம். நெருப்பு துண்டங்கள் போல் வார்த்தைகளை கொட்டிவிட்டு அங்கிருந்து போய்விட்டாள். சிலையாக நின்று விட்டேன். அந்த பணம் எனக்கு பிசாசு போல் தென்பட்டது. அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் நீயும் உங்க அம்மாவும் எங்கேயாவது போய் பிச்சை எடுங்கள். மாமி சொன்னது என் இதயத்தை ஈட்டியாய் தாக்கியது. பணத்தை மேஜை மீது வைத்துவிட்டு வந்து விட்டேன். மாமாவிடம் சொல்லிக் கொள்ளவில்லை. நான் வாசலுக்கு வரும்போது நீ என் எதிரில் வந்தாய். உன் கையில் பார்பி டால் இருந்தது. என்னை பார்த்ததும், ப்ளீஸ், என் பின்னல் ஹூக்கில் மாட்டிக்கொண்டு விட்டது, கொஞ்சம் எடுத்து விடேன் என்று திரும்பி நின்றாய். ஒரே தள்ளாக உன்னை தள்ளிவிட்டால் என்ன என்று ஆவேசமாக இருந்தது. ஆனால் எப்படியோ கட்டுப்படுத்தி கொண்டேன். பிளவுஸ் ஹூக்கில் மாட்டியிருந்த உன் பின்னலை விடுவித்தேன். அன்று நீ அணிந்திருந்த நகைகளை, கட்டம் போட்ட பச்சை நிற பாவாடை இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. நேராக ஸ்டேஷனுக்கு வந்து ரயில் ஏறினேன். 2 நாட்களாக சாப்பிடாததால் தலை கிறுகிறுத்தது. பசியின் கொடுமையை விட உங்க அம்மா அவமானப்படுத்தியது இதயம் பிளந்து விட்டது போல் வேதனையாக இருந்தது. அம்மா கேட்டபோது மாமா ஊரில் இல்லை என்று போய் சொன்னேன். 2 நாட்கள் கழித்து மாமா எங்க ஊருக்கு வந்தார். பணத்தை எடுத்து கொள்ளாமல் சொல்லி கொள்ளாமல் வந்ததற்கு என்னை கடிந்து கொண்டார். தான் கொண்டு வந்த பணத்தை அம்மாவிடம் கொடுக்க போனார். அந்த பணத்தை தொடக்கூடாது என்று நான் அம்மாவை தடுத்து விட்டேன். அந்த பணத்தை வாங்கி கொண்டால் நான் வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன் என்றேன். அம்மா மாமா இருவரும் திகைப்புடன் பார்த்தார்கள். பணம் இல்லை என்றால் பட்டினி கிடப்போம், இல்லையா பிச்சை எடுத்து சாப்பிடுவோம், அவ்வளவு தானே தவிர உங்கள் பணம் வேண்டாம் என்றேன். என்னுடைய போக்கு அம்மாவுக்கு வியப்பாக இருந்தது. மாமா போகும் முன்னால் என்னை அருகில் அழைத்து, உண்மையை சொல்லு கிருஷ்ணா, மாமி ஏதாவது சொன்னாளா என்று கேட்டார். நான் பதில் சொல்லவில்லை. மாமா போய்விட்டார். 2 முறை மணி ஆர்டர் அனுப்பி வைத்தார். நான் திருப்பி அனுப்பிவிட்டேன். கையோடு தஞ்சாவூருக்கு போனேன். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் சரக்குகளை ஏற்றி இறக்கும் கூலியாக வேலைக்கு சேர்ந்தேன். ஒரு தடவை கர்ணம் மாமா பார்த்துவிட்டு, இந்த வேலை உனக்கெதுக்கு என்று என்னை மளிகை கடையில் கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்த்தார். மளிகை கடை முதலாளி ரொம்ப நல்லவர். வட்டி போட்டு கொண்டாலும் கேட்ட மளிகை சாமானை கொடுத்து விடுவார். தேவைப்பட்ட மளிகையை வார கடைசியில் எடுத்து கொண்டு போவேன். அத்தனை கஷ்ட காலத்திலேயும் படிப்பை விடவில்லை. பரீட்சைகளை எழுதினேன். அந்த கோடை விடுமுறையில் நானும் சாமிக்கண்ணு அம்மா எல்லோரும் கடுமையாக உழைத்தோம். எங்களுடைய விடாமுயற்சியில் நிலம் மறுபடியும் விளைச்சலுக்கு தயாராகிவிட்டது. மேற்கொண்டு படிக்கணும் என்று எனக்கு விருப்பம் இருந்தாலும் சூழ்நிலை சாதகமாக இல்லை. நான் பெரிய படிப்பு படிக்க வேண்டும் என்று அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாள். நடக்காத விஷயத்திற்கு கவலைப்பட்டு கொண்டு உட்காருவது என் சுபாவத்திற்கு விருத்தம். அன்று உங்க அம்மா என்னை வசைப்பாடிய முகூர்த்தம் எப்படிப்பட்டதோ தெரியாது. நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் வரையில் என் அம்மாவுக்கோ கூட பிறந்தவர்களுக்கோ எந்த குறையும் இருக்கக்கூடாது என்ற பிடிவாதம் ஏற்பட்டது. மென்மையான குரலில் கம்பீரமாக நடுவில் நிறுத்தி மறுபடியும் தொடங்கி சொல்லி முடித்த கிருஷ்ணன் சோஃபாவுக்கு தனக்கு பக்கத்தில் நெருக்கமாக உட்கார்ந்திருந்த என்னை பார்த்து, நீ எப்போ இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டாய்? நான் கவனிக்கவே இல்லையே என்றான் வியப்புடன்.
சொல்வதை நிறுத்தாதே. பிறகு என்ன நடந்தது? ஆர்வத்துடன் கேட்டேன். பிறகு சொல்வதற்கு விசேஷமாக ஒன்றுமில்லை. படிப்பை நிறுத்திவிட்டு விவசாயத்தில் இறங்கினேன். ஏற்கனவே இருந்த நிலத்தை படிப்புக்காக விற்று விட்டதால் வேறு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கொண்டேன். சாமி கண்ணு துணையாக இருந்ததால் எனக்கு கஷ்டம் தெரியவில்லை. தரிசல் நிலமாக இருந்த அந்த நிலத்தை விளைச்சலுக்கு ஏற்ற விதமாக மாற்றுவதற்கு 2-3 வருடங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது. ஆனால் கஷ்டப்பட்டவர்களுக்குத்தான் சுகத்தின் மதிப்பு தெரியுமோ என்னவோ. இப்போ அந்த தோட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சற்று நிறுத்தி மீண்டும் சொன்னான். எந்த வேலையை தொடங்கினாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்வது என்னுடைய சுபாவம். படிப்பின் மீது எனக்கு இருந்த ஆர்வத்தை விவசாயத்தின் மீது திருப்பி விட்டேன். விவசாயத்தில் புது புது வழிகளை கண்டுபிடித்து அதிக விளைச்சல் கிடைக்கும் விதமாக செய்ய வேண்டும் என்பது என் லட்சியம். இப்போ என் பேச்சு மூச்சு எல்லாமே விவசாயம்தான். இப்போ சொல்லு, உன்னுடைய கேள்விக்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? இது விதியின் விளையாட்டு தவிர வேறு என்ன? எங்கே நீ, எங்கே நான்? வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள அளவு வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள அளவுக்கு நமக்குள் வேறுபாடு இருக்கிறது. எந்த தைரியத்தில் உன்னை நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீயே சொல்ல. கிருஷ்ணனின் கையை என் கையில் எடுத்துக்கொண்டேன். அந்த கை முரட்டுத்தனமாக இருந்தாலும் ஆரோக்கியத்துடன் நீளமான விரல்களுடன் அழகாக இருந்தது. எந்த தைரியத்தில் அத்தனை சின்ன வயதிலேயே வீட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாயோ அதே தைரியத்துடன் தான் என்றேன். அது வேறு விஷயம் மீனா. என்னுடைய கஷ்ட சுகங்கள் அம்மாவையும் மற்றவர்களையும் சேர்ந்தது. வாழ்க்கையின் கசப்பை இல்லாமையை எனக்கு சமமாக அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் என்னால் முடியுமா என்பதுதானே உன் சந்தேகம்? வேண்டுமென்றால் பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வா, எழுதி தருகிறேன். இப்பொழுது அப்படித்தான் சொல்வாய். சில நாட்கள் போனதும் கிராமத்து வாழ்க்கை உனக்கு பிடிக்காமல் போகக்கூடும். பட்டணத்திற்கு போகலாம் வா என்பாய். நமக்குள் கருத்து வேற்றுமைகள் வரத் தொடங்கும். அப்படி ஒரு நாளும் நடக்காது. ஏன் தெரியுமா? உன்னிடம் என்னை கவர்ந்த அம்சம் உன்னுடைய தனித்தன்மை. உன்னுடன் கலந்துவிட்ட விஷயம் அது. அந்த தனித்தன்மையை நீ இழந்தால் தவிர வேறு எந்த காரணத்தினாலேயும் எனக்கு சலிப்பு வராது. சத்தியம் வேண்டுமானாலும் செய்து தருகிறேன். அவன் என் பக்கம் பார்த்தான். என் பேச்சுக்கு பின்னால் இருக்கும் உண்மையை கண்டறியணும் என்பது போல் அவன் பார்வை தீட்சண்யமாக இருந்தது. அம்மாவும் நீயும் பிறகு சந்தித்து கொள்ளவே இல்லையா? நான் கேட்டேன். சந்திக்காமல் என்ன? போன வருடம் கூட தஞ்சாவூரில் ஒரு திருமணத்தில் சந்தித்து கொண்டோம். அந்த திருமணத்திற்கு நீ வரவில்லை. மணமகள் எங்க அம்மாவுக்கு தூரத்து சொந்தம். மணமகன் உங்க அம்மாவின் சிநேகிதியின் மகன். அந்த திருமணத்திற்கு மாமாவும் வந்திருந்தார். மாமாவுடன் நான் பேசி கொண்டிருந்த போது மாமி அங்கே வந்தாள். யார் இந்த பையன் என்று கேட்டாள். யாரோ இல்லை, நம் கமலத்தின் மகன் கிருஷ்ணன், மாமா சொன்னார். ஓஹோ, என் பெயரை கேட்டதும் மாமியின் முகம் மாறிவிட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். விவசாயம் செய்கிறான், மாமா பெருமையுடன் சொன்னார். அதைவிட வேறு என்ன செய்ய முடியும்? இளக்காரமாக பார்த்தாள். அந்த திருமணத்தில் கூட உங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவில் சண்டை வந்தது. வரதட்சணை விஷயத்தில் மாப்பிள்ளை வீட்டார் பிரச்சனையை கிளப்பினார்கள். நான் சமாதானப்படுத்த முயன்ற போது உங்க அம்மா நடுவில் புகுந்து கொண்டு பெண் வீட்டாரை தாழ்வாக பேசினாள். நான் முகத்தில் அடிப்பது போல் பதில் கொடுத்தேன். சாப்பிட இருக்கோ இல்லையோ திமிர் மட்டும் நிறையவே இருக்கு என்றாள். நாக்கை அடக்கி பேசுங்கள். எங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு என்ன என்றேன். கிருஷ்ணா, என்ன இது? சம்மந்தி வீட்டாரை சமாதானப்படுத்துவதை விட்டுவிட்டு நடுவில் நீங்க இருவரும் சண்டை போட்டு கொள்வதாவது? மாமா என்னை பின்னால் எடுத்தார். மறந்து போய் கொண்டிருந்த அவமானத்தை அந்த நிகழ்ச்சியால் மறுபடியும் கிளப்பி விட்டாள் உங்க அம்மா. ஏதோ வேலையாக சென்னைக்கு வந்தபோது சினிமா ஹாலில் பார்த்தேன். என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பி கொண்டாள். மீனா, உண்மையே சொல்கிறேன். உங்க அம்மா நமக்கு இடையே தாண்ட முடியாத பள்ளத்தாக்கு. என் பெயரை கேட்டாலே எரிந்து விழுபவள். உன்னை மனைவியாக அடைந்த பிறகு என்னை உயிருடன் விட்டு வைப்பாளா? என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அவனும் பழைய நினைவுகளில் மூழ்கி விட்டவன் போல் உட்கார்ந்திருந்தான். மெதுவாக அவன் கையில் கிள்ளினேன். இந்த உலகிற்கு வந்தவன் போல் பார்வையை திருப்பினான். அம்மாடியோ, திடீரென்று என் கையை விட்டுவிட்டு எழுந்து கொண்டான். என்ன ஆச்சு? பதட்டத்துடன் கேட்டேன். மணியை பாரு, பொழுது விடிந்து விட்டது போல் இருக்கு. கடிகாரத்தை பார்த்தேன். 5 மணி ஆகப் போகிறது. மை காட் என்றேன். கிளம்பு, அரை மணியில் உன்னை கொண்டு விடுவதாக மாமாவிடம் சொல்லி இருக்கிறேன். வீட்டுக்கு நான் போய்த்தான் ஆகணுமா? கட்டாயம் போகணும். சரி, அப்படி என்றால் ஒரு நிபந்தனை. என்னது?
நீ என் வருங்கால கணவன். உன் பேச்சை கேட்பது என் கடமை. அதன்படி போகிறேன். கிருஷ்ணனின் இமைகள் படபடத்தன. சொல்ல தெரியாத உணர்வு எதையோ கட்டுப்படுத்தி கொண்டது போல் அவன் தாடை எலும்பு இறுகியது. என் 2 கைகளையும் பிடித்து கொண்டு சோஃபாவில் இருந்து எழுப்பினான். அவன் கண்களில் வேதனை, சந்தோஷம் இரண்டும் கலந்த உணர்வு பிரதிபலித்தது. மீனா, பொருளாதார ரீதியான வித்தியாசம் மட்டும் இல்லை என்றால் உண்மையிலேயே உன்னை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்து கொண்டிருப்பேன். அந்தஸ்து வேறுபாடு என்னை பின்வாங்க செய்கிறது. இல்லாவிட்டால் நான் யாருக்கும் பயப்படுபவன் இல்லை, உங்க அம்மாவையும் சேர்த்து. இப்போ மட்டும் என்னவாம், நீ என்னை கடத்தி கொண்டு போவதற்கு பதிலாக நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஒன்றுதானே? ம், இரண்டும் ஒன்று எப்படி ஆகும்? அந்த சாகச செயலில் இருக்கும் சந்தோஷம் இப்படி பணிந்து போவதில் எப்படி வரும்? கிளம்பு. இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் நாட்கள் கழிந்துவிடும். நான் சாரதியை அழைத்து கொண்டு 10 மணிக்கு மறுபடியும் வருகிறேன். அவனிடம் நீ பேசு. அவன் சில விஷயங்களை உன்னிடம் சொல்வான். நீ வெறுமே கேட்டுக்கொள். அவன் கேட்டதற்கு ஒப்புக்கொள். அது போதும். அப்படியே ஆகட்டும் தாயே. அது என்ன விஷயம் என்று அவன் என்னை கேட்காததற்கு சந்தோஷப்பட்டேன். கிருஷ்ணன் டாக்ஸியில் என்னை கேட் முன்னால் இறக்கிவிட்டு போனான். இன்னும் முழுவதுமாக விடியவில்லை. வானத்தில் லேசான வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது. காகங்கள் கரைந்து கொண்டிருந்தன. நான் சின்ன கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனேன். இரவு முழுவதும் தூங்காவிட்டாலும் எனக்கு களைப்பாக இருக்கவில்லை. கிருஷ்ணனிடம் நெருக்கமாக உரிமையுடன் பேசிக் கொண்டிருந்தது ஸ்வர்க்கத்தில் இருப்பது போல் இருந்தது. மெதுவாக உள்ளே வந்து கொண்டிருந்தவள் திடீரென்று நின்று விட்டேன். எதிரே வாசற்கதவு திறந்து கிடந்தது. வராண்டா ஈசி சேரில் யாரோ பின்னால் சாய்ந்தபடி தூங்கிக் கொண்டிருந்தார்கள். யாரு? அம்மா இல்லையே. என் பயத்தை கண்டு எனக்கே சிரிப்பு வந்தது. அம்மாவாக இருந்தால் நான் வீட்டில் இல்லை என்று தெரிந்த பிறகு சும்மா இருப்பாளா? ஓசைப்படுத்தாமல் அருகில் சென்று பார்த்தேன். நான் நினைத்தது சரியாகிவிட்டது. அப்பா என் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டே வாசலில் ஈசி சேர் போட்டு கொண்டு உட்கார்ந்திருப்பார் போலும் கண் அயர்ந்து விட்டார். மெதுவாக உள்ளே போய்விட்டேன். ஒரு கால் அப்பா எழுந்து கொண்டு எப்போ வந்தாய் என்று கேட்டால் அப்பொழுதே வந்துவிட்டேன் என்று சொல்லிவிடலாம். ஹாலுக்குள் நுழைந்தேன். திறனாக மாமி அப்பொழுதுதான் எழுந்து கொண்டாள் போலும். விடாமல் தும்மல் போட்டு கொண்டிருந்தாள். மாமி எழுந்து கொண்டதும் குறைந்தது 1/2 டஜன் தும்மலாவது போடுவாள். அம்மா காதில் விழுந்தாள். சீச்சி, பாழாய் போன சகுனம் என்று திட்டுவாள். மாமி எழுந்து கொண்டு விட்டதால் மாடிக்கு போகும் முயற்சியை கைவிட்டேன். செருப்பை கழட்டி சோஃபாவின் அடியில் தள்ளிவிட்டு சோஃபாவில் சுவற்று பக்கம் திரும்பி படுத்து கொண்டேன். மாமி தும்மல் போட்டுக்கொண்டே ஹாலுக்கு வந்தாள். சின்னம்மாவா, இங்கு படுத்திருக்கீங்களே என்றாள். தூங்கி கொண்டிருப்பவள் போல் நான் அசையவில்லை. பதில் குரலும் கொடுக்கவில்லை. வெளியே சென்ற மாமி, அட, பெரிய ஐயாவும் வராண்டாவில் தூங்குறாங்களே என்று தனக்குத்தானே சொல்வது காதில் விழுந்தது. அடுத்த நிமிடம் தூக்கம் என்னை தழுவி கொண்டது. காலையில் பெரிய பெரிய சட்டுவங்களும் கரண்டிகளுமாக 4 சமையல்காரர்கள் வந்து சேர்ந்ததும் வீட்டில் சந்தடி தொடங்கிவிட்டது. நாளை நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்தத்திற்காக இன்றே வீட்டில் பட்சணங்களை, இனிப்பு வகைகளை தயாரிக்க அம்மா முடிவு செய்தாள். சோஃபாவில் படுத்திருந்த நான் சோம்பலை முறித்து கொண்டே எழுந்து கொண்டேன். தலைமை சமையல்காரர் ஜமீன்தார் வீட்டு கல்யாணத்தில் தான் சமைத்த போது பாராட்டி தங்கப்பதக்கம் கொடுத்த கதையை சொல்லி கொண்டிருந்தார். பேச்சு அப்புறம் வேலை சீக்கிரமாக ஆகும்படியாக பாருங்கள். அம்மா மாமியிடம் ஆணையிடுவது காதில் விழுந்தது. எழுந்து கொல்லைப்புறம் வந்தேன். ஏற்கனவே அங்கே பெரிய அடுப்புகளில் பட்சணங்களை தயாரிக்க தொடங்கிவிட்டார்கள். அம்மா குளியல் அறையில் இருந்தாள். சமையல் அறைக்குள் எட்டி பார்த்தேன். மாமி வேலை மும்முரத்தில் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தாள். மாமி, நீங்க ராஜியை தாம்பரத்திற்கு பாதியில் நிறுத்தினேன். மாமி அதை கேட்டதும் கண்களை சுழற்றி, எங்கேயும் போகலை. நேற்று இரவு அம்மா தூங்குவதற்கு முன் என்னை மறுபடியும் அழைத்து தற்சமயம் அந்த பெண் இங்கேயே இருக்கட்டும் என்று சொன்னாங்க. எனக்கும் அதுதான் சரி என்று பட்டது. இது போன்ற குள்ள நெறிகளை நம் கண் முன்னாலேயே வைத்து கொள்வது நல்லது என்றாள். ஏறத்தாழ 1 மணி நேரம் கழிந்தது. அப்பா காஃபிக்காக டைனிங் ரூமுக்கு வந்தபோது நான் கொல்லைப்புறமும் அவர் மாடிக்கு போனால் கீழேயே இருந்து கொண்டும் எப்படியோ அவரை நேருக்கு நேர் சந்திக்காமல் தப்பித்து கொண்டேன். அம்மா அப்பாவிடம் கேட்டபடி ஏதோ லிஸ்ட் எழுதி கொண்டிருந்தாள். நான் மெதுவாக ராஜி இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன். ராஜி கட்டில் மீது அமர்ந்திருந்தாள். கதவு திறந்த சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பி கொண்டு விட்டாள். அருகில் சென்ற பிறகும் என் வருகையை கவனிக்காதது போல் உட்கார்ந்திருந்தாள்.
தோளில் கையை போட்டு ராஜி என்ற நயமான குரலில் அழைத்தேன். வேகமாக என் கையை தள்ளிவிட்டு என் பக்கம் திரும்பினாள். அண்ணி, கடைசி தடவையாக கேட்கிறேன். உனக்கு என் மீது கடுகளவு பிரியம் இருந்தாலும் மாமியிடம் நடந்ததையெல்லாம் சொல்லிவிட்டு உடனே என்னை மெலட்டூருக்கு அனுப்பிவிடு. அண்ணன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீ எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே நடந்ததை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். சொல்லும் போதே அவள் விழிகளில் நீர் நிறைந்து விட்டது. இன்று ஒரு நாள் மட்டும் பொறுமையாக இருந்தாய் என்றால் நாளை மாலையில் யாரும் எதுவும் சொல்லாமலே எல்லோருக்கும் எல்லாமே தெரிந்துவிடும் ராஜி. இந்த நரகத்தை இன்னும் 24 மணி நேரம் நான் பொறுத்து கொள்ள வேண்டும், அப்படித்தானே? சரி, உன் விருப்பம். இனி இந்த வீட்டில் நான் பச்சை தண்ணீர் கூட தொடமாட்டேன். அதை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ராஜி. இத்தனை நாளும் நீ என்னிடம் காட்டிய பிரியம் எல்லாம் உண்மை என்று நினைத்தேன். அதெல்லாம் வெறும் நடிப்பு என்று இப்போ எனக்கு புரிகிறது. அப்பாவியான என்னை ஏமாற்றி உன் நாடகத்தில் என்னை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டாய். அதனால் தான் அண்ணனுக்கு உங்களை கண்டால் அவ்வளவு வெறுப்பு. ராஜு என்னை நேராக பார்த்து கொண்டு இப்படி சொன்னபோது என் இதயத்தில் ஈட்டி பாய்ந்தது போல் இருந்தது. ஒரு நிமிடம் வாயில் வார்த்தை வரவில்லை. திடீரென்ற ஆவேசம் பொங்கிக் கொண்டு வந்தது. முதல் நாள் இரவு கிருஷ்ணனை சந்தித்து பேசிய விவரங்களை எல்லாம் சொல்வதற்காக வாயை திறக்கப் போனேன். திருநாக மாமி பரபரப்புடன் வந்து, சின்னம்மா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு என்றாள். எனக்கா? விருட்டென்று திரும்பியவள் மாமியையும் தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் ஃபோன் அருகில் சென்றேன். ஹலோ, உற்சாகத்துடன் அழைத்தேன். ஹலோ. மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் என் உற்சாகம் அப்படியே அடங்கிவிட்டது. ஃபோன் செய்தது கிருஷ்ணன் இல்லை, சாரதி. மீனா, உன்னிடம் அவசரமாக பேச வேண்டும். இங்கே வர முடியுமா? நானா? நீங்களே இங்கே வரலாமே. அங்கே எல்லோரும் இருப்பார்கள், பேச முடியாது. அவ்வளவு அவசரமான விஷயமா? ரொம்ப அவசரம். அப்படி என்றால் மம்மியிடம் கேட்கிறேன். தேடப்போன மூலிகை காலில் தட்டுப்பட்டது போல் இருந்தது. நானே சாரதியிடம் போவதாக இருந்தேன். அம்மா அப்பா கடை தெருவுக்கு போய்விட்டு வருவதற்குள் சாரதியை அழைத்து கொண்டு கிருஷ்ணனிடம் போய்விட்டு திரும்பி வந்து விடணும். மம்மியை கூப்பிடு, நானே கேட்கிறேன் என்றான் சாரதி. அவன் தோரணை இன்று ஏனோ ரொம்ப அதிகாரமாக இருந்தது. மாடியில் இருந்த அம்மாவுக்கு திருநாக மாமி மூலமாக செய்தி சொல்லிவிட்டேன். அம்மா வேகமாக இறங்கி வந்து ஃபோனில் பேசினாள். சாரதி என்ன சொன்னானோ தெரியாது, அம்மாவின் முகம் மலர்ந்தது. ஃபோனை வைத்ததும் என் பக்கம் திரும்பி, 9 மணிக்கெல்லாம் காரை அனுப்பி வைப்பானாம். நீ ரெடியாக இரு. நேற்று வாங்கிய புடவை நன்றாக இல்லையாம், வேறு புடவை வாங்க போகிறானாம். கூட அவனுடைய நண்பனும் அவன் மனைவியும் வருகிறார்களாம் என்றாள். சரி என்பது போல் தலையை அசைத்தேன். மாடிக்கு போக போனவள் படி அருகில் நின்று திரும்பினாள். எந்த புடவையை கட்டிக்கொள்ளப் போகிறாய் என்று கேட்டாள். எதை கட்டிக்கொள்ளட்டும்? அந்த ஆலிவ் கிரீன் எம்ப்ராய்டரி ஜார்ஜெட் புடவையை உடுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். இடி விழுந்தாலும் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் சரி, அம்மா என்னுடைய ட்ரெஸ் விஷயத்தை ஒரு நாளும் மறக்க மாட்டாள். 24 மணி நேரமும் நான் தந்த சிலையைப் போல் தென்பட வேண்டும் என்பது அம்மாவின் தவிப்பு. கடந்த காலத்தை அலசி பார்த்தால் எனக்கு பிடித்த ஆடைகளை அணிந்து கொண்டாற்போல் ஒரு நிகழ்ச்சியும் எனக்கு நினைவு இல்லை. இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் ஒன்றாக சேர்ந்து அம்மாவுக்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்புக்கு விதையாக இருந்ததோ என்னவோ. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என் விருப்பமின்மையை தயக்கம் இல்லாமல் அம்மாவுக்கு தெரிவித்து விட வேண்டும் என்று நினைப்பதும் கடைசியில் எனக்குள்ளேயே விழுங்கிக் கொள்வதும் வழக்கமாகிவிட்டது. திருமணம் என்பது என்னுடைய கடைசி முயற்சி. இந்த முயற்சியில் வெற்றி பெறாவிட்டால் இனி ஒரு நாளும் சாதிக்க முடியாது. இது எனக்கு காணல் நீராக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அம்மாவை வெறுக்கும் நிலைமை எனக்கு என்றுமே வரக்கூடாது. இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. சாரதி அனுப்பி வைத்த கார் சரியாக 9 மணிக்கு வந்தது. ஏற்கனவே தயாராக இருந்த நான் உடனே கிளம்பி போனேன். என் மனதில் 1000 எண்ணங்கள் சுழன்று கொண்டிருந்தன. சாரதி என்னிடம் என்ன பேசப் போகிறான்? ராஜேஸ்வரி விஷயத்தில் மன்னிப்பு கேட்கப் போகிறானா? ஒன்று மட்டும் உண்மை, அவன் சொல்ல போகும் விஷயம் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஏமாற்றமாக இருக்கப் போவதில்லை. அவன் சொல்லி முடித்த பிறகு கிருஷ்ணனிடம் அவனை அழைத்து போகிறேன். என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான இந்த 2 பேரும் நேருக்கு நேர் பேசி கொண்டு விட்டால் எனக்கு நிம்மதி. இந்த காரியத்தை நான் முன்பே செய்திருக்க வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு தாமதமாகத்தான் தோன்றும். நான் போய் சேர்ந்தபோது சாரதி படுக்கை அறையில்தான் இருந்தான். காலை 9:30 மணி ஆன பிறகும் அவன் இன்னும் படுக்கையை விட்டு எழுந்து கொள்ளவில்லை.
இரவு உடையை மாற்றவில்லை. இரவு முழுவதும் தூங்கவில்லை. கண்கள் சிவந்திருந்தன. ஒரு நாள் ஷேவ் பண்ணி கொள்ளவில்லை என்றால் அவன் முகம் கரடியை நினைவுபடுத்துவது போல் பயங்கரமாக இருக்கும் என்று முதல் முறையாக தெரிந்து கொண்டேன். அறைக்குள் அடியெடுத்து வைத்தேன். அவன் கட்டிலை விட்டு எழுந்து கொள்ள முயற்சி கூட செய்யவில்லை. எதிரே இருந்த நாற்காலியை காண்பித்து உட்கார்ந்து கொள் என்றான். என் முகத்தில் பிரதிபலித்த உணர்வுகளை படித்து விட்டவன் போல் தாடையை தடவிக்கொண்டே உடம்பு சரியாக இல்லை என்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.